பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் விட்டு கவனிச்சோம்னா உள்ள என்ன பொருள் இருக்கும் தெரியும். இப்ப நீங்க வந்திருக்கீங்க பெண்ணா ஆகட்டும், இடத்துக்கு வந்தாச்சு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் மாட்டார். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, காவலுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு பெண்ணாகப்பட்டவ திருமணத்துக்கு முன்னால வந்தா சந்தோஷம், திருமணத்துக்கு பின்னால பழையின சந்தோஷம் அப்படி கேட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணு வயதிற்கு வரும்பொழுது 5 நாள், திருமணம் பத்தபோது ஒரு கணவனை திருமணம் செய்து ஒரு இடத்துக்கு போகும்போது 10 நாள். 10 நாள். அதே குழந்தை பிறக்கும் பொழுது 6 நாள். திருமணத்துக்கு முன்னால 5 நாள், தக்க வயதுல கணவனை திருமணம் செய்யும் பொழுது 10 நாள், குழந்தை பெற்ற போது 6 நாள். இதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. என்ன நான் கேட்டதுக்கு பதில், நான் கேட்ட பதில் நல்லா இருக்கு. சொல்லுங்க பொறுத்தது யாரு? அப்படி கிடையாது, அப்படி இல்ல. கொடுத்திருக்கேன் நானு. கேட்ட கேள்வி, கேள்விக்கே கேள்வி பதிலா ஒரு கேள்வினா அதுக்கு முன்னால ஒரு கேள்வியை கொடுத்தது யாரு? கிடையாது. நான் கேட்க தெரிஞ்சது நாய்க்கு, கேட்க தெரிஞ்சது சுருட்டு கேட்கல. அப்படி அல்ல, சுருட்டு வச்சது கேட்டேல, பதில் சொன்னீங்க. நீங்க இருந்தா சுருட்டு வச்சதை கேட்டதுக்கு அப்புறம் பதிலா சொல்லிட்டீங்களா? நல்ல புள்ள என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க. நல்ல புள்ள சுருட்டு பதில சொல்லி முடிச்சோடனே மறுபடியும் திரும்பிக்கிட்டு நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். நீங்க கேள்வி கேட்காம நிக்கல, அப்புறம் நான் தானே கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்டு போ, அப்ப பதில் சொல்லணும்ல. மதிப்பு கேள்வி கொடுத்துக்கணும் இல்லையா? பேச்சு நான் கொடுத்தா நீ போற சொல்லு. அப்புறம் அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அப்ப அத சொல்ல தேவையில்லை. அப்ப தேவையில்லை, உள்ள வைப்பாங்க. நீ உள்ள வயிறு, நான் கிட்ட சொல்லு. உள்ள வயிறு. நான் 2 கடைக்கு போய் சொல்லிட்டேன், நீ 1 கிட்ட போய் சொல்லிட்டேன். அப்ப பதில சொல்லு. ஒழுங்கா போயிரு. என்ன போற? என்ன போற? கேள்விக்கு பதில் அதட்டாத்தியத்துக்கு ஒரு வெட்டி சட்டை நான் கிடையாது. கேள்விக்கு பதில் தர போப்பா. நீ முதல்ல நான் தொட்டக்க முடி, நான் சொல்றேன். அப்படி கிடையாது. அப்ப நான் சொல்றேன், மக்கள் தீர்ப்பு மகளிர் தீர்ப்பு. உண்மைதான். யாருக்கு சொன்னது? முதல்ல யாரு கேள்வி கேட்டது? நாரதரை கேள்விக்கு பதில் சொல்லுறாங்க. மொத்தம் நான் 2 கடைக்கு போய் சொல்லிருக்கேன், நீ 1க்கு தான் சொல்லிருக்க. ஆமா பாவம், எழுதி. அப்ப அடுத்து நீ சொல்லு. எழுதி கொடுத்துட்டாங்க ஊர்ல. 2 கேள்விக்கு நாரதர் பதில் சொல்லணும், 1 கேள்விக்கு அதே ஊர்ல உனக்கு எழுதி கொடுத்துட்டாளா? முதக்கட்ட வண்டிக்கு போய் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லுங்க. சொல்ல சொல்லுங்க நானே, சொல்ல சொல்லுங்க நாரதரை. சரி, அவர் 2 கேட்டாரு, நீ 3 கேட்க போறியாப்பா? கேட்டோம்னா சரியா நியாயம். மக்கள் திருப்பு மகளிர் திருப்பு. உங்களுடைய ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க பதில் சொல்ல மாட்டார். அந்தாலும் தெரிந்தாலும் சொல்லிருப்பாரு. அந்தாலும் தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரியாது. முடியாம நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல. ரசிகர்கள் வந்து கண்டிப்பா நீங்க வள்ளி நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக இப்ப நான் சொல்றேன். நான் கேட்டாருன்னு சொல்லல, சரிங்களா? சரி, இப்ப நான் கேள்வி கேட்க சொல்லியா? அப்படி கிடையாது, பதில் ஒண்ணு இருக்கு. கேட்டா நீ சொல்ல முடியாது, சொல்ல முடியாது என்று ரசிகர்கள் வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன காரணத்துக்காக நம்மளுக்கு நீதிபதிகள் அமர்ந்து நம்ம பாத்துக்கிட்டு மேல வச்சு இருங்க. ஒரு பெண்ணாகப்பட்ட